இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். விந்தையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமா பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்றே திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இது போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,999 பேர் பாதிக்கப்பட்டதாக, இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. போக்சோ வழக்கு சிறுமிகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள், அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 6,999. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். தமிழகத்தில் பாலியல் சீண்டலே இல்லையா? தினந்தோறும் பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை பார்த்தா இதுதான் செய்தி. இந்த பாலியல் சீண்டல், சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பாட்டியமா கூட பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கட்ட ஆட்சியில ஸ்டாலின் ஈரோட்டில் இன்று பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பாலியல் சீண்டல் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது உண்மையா? உண்மையாதான் நடக்குது. திமுக அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி அறிவிப்பு தான் நான் படிச்சிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மைதானே? இன்னைக்கு நாம இதை சொன்னா பொள்ளாச்சி பாலியல் சீண்டல். திரு ஸ்டாலின் அவர்களே, பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் உடனடியாக நியாயமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அரசாங்கத்தை போல கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இன்னைக்கு அண்ணா நகரில் சிறுமி பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க உச்சநீதிமன்றம் போனீங்க? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வருவார்கள். இன்றைக்கு அந்த சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுகிற அரசு தேவையா? அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல், யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே
யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார், சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார், தண்டனை பெற்று தரப்படும். அதே போல இன்றைக்கு பெண் காவல் அதிகாரி ஏடிஜிபி அவர் உதவி காவல் ஆய்வாளர் அந்த தேர்வு நடைபெற்றது. அதில் முறைகேடு நடைபெற்றதாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவருடைய அலுவலகத்தில் தீ வைத்து கொளுத்திய அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மாணவி பாலியல் சீண்டல் பாதிக்கப்பட்டாங்க. உடனே அந்த மாணவி காணாமல் போன காரணத்தினாலே பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல, அவர்களே தேடி பார்த்தாங்க. பிறகு சடலமா அந்த பெண்ணை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் காவல்துறை பதிவு செய்து. அப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட அரசு தேவையா? இதையெல்லாம் சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது.